ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்வதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிருதிவே நமः. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் 426வது வார சிந்தனையாக நந்தா விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கை பற்றி சிந்திக்கிறது. ஒரு சில அனுபவங்கள் இல்லை காரணங்கள் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமாக அமைச்சு. என்ன அப்படின்னா, கல்வெட்டு வாசிக்கிறவர் ஒரு நண்பர், அவர் திடீர்னு இந்த கல்வெட்டு செய்திகளை எல்லாம் வாசித்து காட்டி இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆலயம் சூட்டும் மானுட தத்துவம் அப்படின்னு பார்த்துட்டே வந்திருக்கோம். ஆனால் அந்த கல்வெட்டில் வரக்கூடிய செய்தி ஒரு கோயிலில் வழக்கு போடுறத பற்றின பதிவு அதில் இருக்குது. அந்த பதிவை அவர் சொன்னார். அப்படி சொல்லும்போது அதுவும் நம்மளுடைய இந்த ஆலயம் சூட்டும் மானுட தத்துவத்திற்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால, இப்போ வருஷலாம் நம்ம அந்த கொடியேற்றத்தில் பார்த்துட்டு இருக்கிற விஷயந்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு மாற்றி இந்த நந்தா விளக்கு அப்படின்னு இடையில ஒரு தலைப்பு பேசுகிறோம். ஏன்னா அந்த தலைப்பில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. என்ன அப்படின்னா, நந்தா விளக்குனா விளக்கு, இந்த விளக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கோயிலில் குருக்களாக வேலை செய்கிறதுனால சிவன் கோயில்களில் பணியாற்றுகிறவர்கள் எங்கேயா இருந்தாலும் எல்லா சிவன் கோயிலையும் மூலஸ்தானத்தில் ஒரே ஒரு விளக்கு உண்டியும் எரியும். திரை போட்டுட்டு கடைசியில் அதை எரிய வச்சுட்டு வருவோம். எல்லா விளக்கும் அணைக்கிற வழக்கம் இல்லை. அதனால் நொந்தா விளக்கு, அணையாத விளக்கு. அணைதல், நோ அப்படின்னா நோதல் அப்படின்னு அர்த்தம். நுந்துதல் இந்த இடத்துல அணைக்கிறதுன்னு. அது கொஞ்சம் அபச்சாரமான வார்த்தை அப்படின்னு சொல்லுவாள். அவையல் கிழவின்னு சொல்லுவாள். சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் வாய் பூசி வந்தான் அப்படின்னு சொல்கிறது, வாய் கொப்பளிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சில விஷயங்களை சொல்ல முடியாது இல்லையா. அதை மாதிரி இருக்கிறதுனால குளிர வைக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. வழக்கை குளிர வைக்கிறது, ஒரு வழக்கை குளிர அந்த பிரார்த்தனை முடிஞ்சோடனே, அந்த பூசணை நேரம் முடிஞ்சோடனே குளிர வைக்கிறதுன்னு. அது நம்ம வீடுகளில் பார்த்துருக்கோம். ஆனால் ஆலயங்களில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு ஆலயத்தினுடைய அந்த அருட்சக்தி. இப்போ சுவாமி சக்திமான், அவருடைய சக்திக்கு அலுப்த சக்தி. அலுப்த சக்தின்னா குறைவற்ற சக்தியை உடையவர். எந்த காலத்துலேயும் அந்த சக்தி அவருக்கு என்ன குறையாது. ஆனால் நாம் அவரை பற்றி புரிந்து கொள்ளுகிற புலப்படுகிற சக்தி, கருவி வீணாக போகுமே தவிர கரண்ட்டு வீணாக போகாது. அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு செல்லு வச்சுருக்கோம், அந்த செல்லில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு சிஸ்டமே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடுதுன்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம செல்லு வீணாக போயிருக்கு. அப்போ அந்த கருவியை மாற்றிட்டா திருப்பி என்ன ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற அந்த பயன்பாடு தான் கெட்டு போகுமே தவிர அந்த சக்தி என்னவாக இருக்கும், அப்படியே அதை அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா இறை ஆற்றல் அப்படின்னு சொல்கிறதுனால, ஏன்னா அப்படி ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த இறை அருள் ஆற்றலை நாம் பயன்படுத்துகிற பண்பு, புலப்படுத்துகிற பண்பு, அனுபவ சாத்தியப்படுத்துகிற பண்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்லா ஃபோன் கிளாரிட்டியாக காமிக்கும், வாய்ஸ் நல்லா தெளிவாக கேட்கும், நம்ம பேசுகிறது அவளுக்கு தெளிவாக கேட்கும்,
அவள் பேசுகிறது நமக்கு தெளிவாக கேட்கும் அப்படின்னா அந்த கம்பெனி தரத்துக்கு இருந்த மாதிரி அந்த விஷயம் வச்சுருக்காங்க. அப்படி தானே? அப்போ அந்த தரம் தான் இருக்கும். அப்படி தானே? ஒரே நெட்வொர்க்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோன் வச்சுருக்கோம். இப்போ நான் சாதாரணமாக போயிட்டு அவுட் கோயிங் இன்கமிங் வரா மாதிரி ஒரு சின்ன ஃபோன் வச்சுருக்கேன். அதுவும் அதான் விலை உயர்ந்த ஃபோனும் அது. ஆனால் அதில் தெளிவாக கேட்கும், இதில் அந்தளவு கேட்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படை சில வசதிகள் இருக்காது. அந்த மாதிரி நம்ம இறையருட் சக்தியை அனுபவிக்கும் பண்பு குறையும். அந்த பண்பு மிகும் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுடைய வடிவமைப்பு, பூசனை முறை, கும்பிடுற பக்தனுடைய மனநிலை, பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய மனநிலை, அந்த சாத்திர பண்பு, எந்த அளவுக்கு மற்ற திரவியங்கள்லாம் எப்படி பயன்படுத்துகிறா, அதெல்லாம் வச்சு ஒரு கோயிலுடைய அந்த சாநித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். சாநித்தியம்னா அருட்சக்தி பெற்றுக்கொள்ளுகிற பண்பு நமக்கு இருந்தாலும் உற்பத்தி பண்ணுறது அந்த சாநித்தியத்தை. அந்த சாநித்தியத்தை உற்பத்தி பண்ணுற விஷயத்தில் ஒரு கடவுளாக்குறோம். அதுக்கு மந்திரம் பயன்படுது. அதை மக்களுக்கு பயன்படுத்தி அவர்கள் நினைத்ததை நினைத்தவாறே சாதிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் சில கோயில் செயல்பாடுகளுக்கு இருக்குது. அந்த கோயில் அப்படிப்பட்ட முக்கியமான கோயில் செயல்பாடுகளில் இந்த விளக்கேற்றுறதும் ஒன்று. இந்த விளக்கு ஒரு கோயிலில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எரியுதோ, அணையாமல் எரியுதோ, வீட்டில் 24 நிமிஷம்தான் விளக்கு எழுதலாம். 24 நிமிடம் தான் ஒரு வீட்டில் விளக்கு எறியலாம். வீட்டில எல்லாம் நொந்தா விளக்கு ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றுற வழக்கம் இருந்ததா சாஸ்திரத்தில் இல்லை. காலம்புரை சாமி கும்பிடுவான், சாயந்தரம் சாமி கும்பிடுவான். காலம்புரை விளக்கேற்றி வச்சு வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு ஒரு விளக்கேற்றுவாங்க. அதே ராத்திரி 6 மணிக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு கோலம் போடுற வழக்கம் இருக்கே தவிர கூரை வீடுகள் தான் இருந்திருக்கு அதிகமாக. அதனால் விளக்கு சம்மந்தமான எந்த விஷயமும் இல்லை. நொந்தா விளக்குங்கிறது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அணையாத வருடக்கணக்கில் எரிஞ்சுட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று 2000 வருஷமாக சிதம்பரம், சீர்காழி இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குன்னா அதில் ஒரு 100 சன்னதி இருக்கும், இல்லை ஒரு 10 சன்னதி வச்சுங்க. 100 சிவலிங்கம் இருக்குது திருவாரூரில். எங்கேயாவது ஒரு இடத்துல விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். மூலஸ்தானத்தில் ஊற்றி ஏற்றுவா. அதையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒன்று விட்டு எரியும். எங்கேயாவது ஒரு சன்னதியில் அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அப்போ எத்தனை வருஷமாக எரியுறது பாருங்க. அந்த மாதிரி எந்த இடத்துல விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கோ அந்த இடத்துல அருட்சக்தி மிகுதியினால் நமக்கு பல நன்மைகள். அந்த சன்னதி முன்னாடி போய் நின்னாலே அந்த பண்பு நமக்கு என்ன வரும்? நமக்கு வரும். அதுதான் அந்த சாநித்தியம்னு சொல்கிறது. அந்த சாநித்திய விஷயத்தில் இந்த நுந்தா விளக்கை சொல்லியிருக்கா. இந்த நுந்தா விளக்கு ஏதாவது 1-2 எரியும். சாமி கோயில் எரியும், அம்மன் கோயில் எரியும், கணபதிக்கு எரியும். அது எந்த கோயில் பிரதான சந்நிதியோ அந்த இடத்துல கட்டாயமாக 1வது எரியணும்னு சொல்லியிருக்கு. அந்த நுந்தா விளக்குங்கிறது எரிஞ்சுட்டே வரணும், அது அணையவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது ஒரு பக்கம். ஒரு உதாரணம், இப்போ கோயிலில் விளக்கெரியும், அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாள்? நைவேத்தியம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாள்? அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாள்? அதெல்லாம் சொல்லலாமோ இல்லையோ? இந்த மாதிரி விஷயத்தை விளக்கை ஏன் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நொந்தா விளக்குன்னு உங்களுக்கு யாரோ கல்வெட்டு செய்தியை சொன்னான்னு ஏன் அதை போட்டு எங்களை போட்டு குடசல் கொடுக்குறேள் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் பாருங்க. அதாவது மனித உடல் அது மாதிரி தேவதைக்கும் உடல். மனித உடல் அப்படின்னு நமக்கு ஒரு காத்திரம், இந்த காத்திரத்தை சொல்கிறோம். இது மாதிரி உடல் தாங்கிய உயிர், உடல் வேறு உயிர் வேறு, இது ரெண்டும் வேறு வேறு. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க. மரம், மண்புழு இதெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்கணும். மர வேறு மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கணும். அது மேலாப்பில் இருந்தால் முளைக்காது, இறந்துடும். நீரை விட்டு வெளியில் எடுத்துட்டா மீன் இறந்துடும். ஆகாசத்தை விட்டு கூடு கீழே குறைய அந்த பறவை அந்த மாசுபட்ட பகுதியில் வாழ முடியாமல் இறந்துடும். அப்போ அது வாயு அம்சம், இது பிருத்திவி அம்சம், அது அப்பு அம்சம். அந்த மாதிரி அந்த பகுதி இருந்தால் அதுதான் முக்கியமான உயிர். மரத்துக்கு என்ன தான் முக்கியமான உயிராக இருந்தாலும் அது வேறு கூட என்ன சம்மந்தம் இருக்கோ அதான். மீனுக்கு என்ன தான் பெரிய பலம் இருந்தாலும் அந்த தண்ணியை விட்டு வெளியில் வந்தால் அது போயிடும். அப்போ அதோட பலம் எதில் இருக்கே? தண்ணியில் இருக்குது. இதோட பலம் எதில் இருக்கே? பூமியில் இருக்குது. அப்படி தானே? அந்த மாதிரி ஒரு தேவதைக்கு உரிய உடல் என்பது
தீயிலே நிலைப்பற்றதாக இருக்கிறது. தேவதையோட உடல் என்னது? தீயில் நிலைப்பற்றதாக இருக்குது. மனிதனுடைய உடல் எப்படி அஸ்தி சுக்லம் மாம்சம் இதெல்லாம் சேர்த்தாயிரு. மண்புழுன்னு ஒன்று இருக்குது. அது என்னவோ உள்ளே எலும்பு இருக்கான்னு நரம்பு இருக்கான்னு தெரியல. ஆனால் அது மூச்சு விடாத இடத்துல பூமிக்கு கீழே ஒரு அடி 1.5 அடியை தோண்டி அது உள்ளே என்ன இருக்கு? உள்ளே வாழுது. கல்லுக்குள்ளே தேரைன்னு சொல்கிறா. கல்லுக்குள்ளே கருங்கல்லுக்குள்ளே தேரை இருக்குன்னு சொல்கிறா. கருங்கல்லே 4 பக்கமும் மூடி இருக்கும், உள்ளே காற்றே இருக்காது. அது உள்ளே ஒரு ஜீவிதம் வசிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதோட உடல்நிலை அதோட சூழலை அது பெற்றிருக்கிறது, சிறப்பான உடலை. அதுபோல் ஒரு தேவதைக்கு உண்டான உடல் என்பது முழுவதும் தீயை சார்ந்து இருக்கிறது. இதை நீங்கள் எல்லா சமயத்துலேயும் இந்த தீயை மட்டும் விட்டுற மாட்டான். பாக்கி எல்லாத்தையும் அவள் விளக்கினாலும் உருவம், அபிஷேகம், அலங்காரம் இதெல்லாம் விட்டால் கூட என்ன விட மாட்டா? அந்த ஒளிங்கிறதுக்குள்ளே அதில் என்ன இருக்குது? அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஒளியில் தான் அது போய் உட்காந்துக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இறந்தவா வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஏன் பற்ற வச்சா என்ன? ஒரு கேள்வி கேட்கலாமோ இல்லை? நம்ம இந்த உடலை விட்டு வெளியிலே வந்த ஆன்மாவானது மழை பெஞ்சால் எப்படி நம்மெல்லாம் ஓரமாக நிற்கிறோமோ அது மாதிரி உடம்பை விட்டு வெளியில் வந்தால் நெருப்பு மேல் நிற்கும். அது இந்த உடம்பு இருந்தால் தான் நெருப்பு பகை. நம்மளுடைய உடல் சமகாத்திரம்னு சொல்கிறோம். நம்ம மானுட உடலுடைய சிறப்பு என்னென்னா 20% தண்ணி, 20% அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் எல்லாமே 20% சமகாத்திரம்னு பேர் நம்ம உடம்புக்கு. அதனால் நம்மளால் எல்லா இடத்துலையும் தண்ணியிலையும் கொஞ்சம் வாழ முடியும், தரையிலையும் வாழ முடியும். ஆனால் மரம் தரையை விட்டு வெளில வந்தால் சிவலோகம் தான். மீன் தண்ணி விட்டு வெளில வந்தால் சிவலோகம் தான். பறவை மேலேருந்து கீழே வந்தால் சிவலோகம் தான். அதால் முடியாது. அந்த இதை மனுஷன் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலாம்? இந்த பேலன்ஸ் தன்னுடைய அதனுடைய சிறப்பு என்னென்னா பங்காக வச்சுருக்கான் எல்லாத்தையும். அந்த மாதிரி இந்த மானுட ஆன்மாவானது உடலை விட்டு பிரிந்தால் எங்கே போய் தங்கும்? அந்த ஒளியில் தங்கும், தீபத்தில் போய். அதனால தான் பிறந்தால் விளக்கு, இறந்தால் விளக்கு. கல்யாணத்தப்போ நாத்தனார் விளக்கு பிடிக்கணும்னு பின்னாடி ஒரு விளக்கு வச்சுன்னு தான் கட்டுவாள். அதுதான் ஆத்மஸ்வரூபம். அது மாதிரி தாலி கட்டும்போது சொல்கிற மந்திரத்துலேயும் மம ஜீவன ஹேத்துனா, மம ஜீவன, ஜீவன்கிறது என்ன அப்படின்னா ஜீவ பிராணதாரணே அப்படின்னு தாத்து, மூல வினைச்சொல். உடலை தாங்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு காற்று. அந்த காற்று இந்த உடம்பை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா இந்த உடல் விழுந்துடும். ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உண்டான உறவை ஒட்டுகிற பசை தான் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணவாயு, காற்று. மற்ற வாயுலாம் இருக்குது, உடம்புல 14 வாயு இருக்குதுன்னு சொல்கிறா. அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அபான, உதான, சமான, வியான இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறா. அதில் இந்த பிராணசக்தியை பற்றி சொல்கிறா. அப்போது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்? நந்தா விளக்கை பற்றி தானே இங்கே பேச வந்தீங்க. வந்ததுலேருந்து விளக்கை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறீங்க. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா அந்த ஆன்மா போய் எதில் தங்கும்? அந்த ஒளி நெருப்பில் தங்கிக்கும். அதனால தான் உயிரோடு இருக்கும்போது பின்னாடி அந்த விளக்கு பிடிக்கிறது, நாத்தனார் விளக்கு பிடிக்கும். இறந்தால் உடனே ஒரு தலைமாட்டில் ஒரு விளக்கு வச்சுருவான். இறந்தவர்களுக்கு பக்கத்தில் தான் விளக்கு வைக்கணும். டக்குன்னெலாம் வேறு யாருக்கும்லாம் அந்த விளக்கு தேவதா சன்னதியில் தான் விளக்கு ஏற்றணும். சாதாரணமாக ஒரு உயிரோடு இருக்கும் மனுஷன் பக்கத்தில் என்ன வைக்கக்கூடாது? விளக்கு ஏற்றக்கூடாது. இறந்துட்டான்னு அர்த்தமாயிடும். அப்போ ஆன்மா குடியிருக்கிற இடம் இந்த உடம்பை விட்டுட்டா அதுக்கு சரணாகதி எது? அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமை. மேலே தூக்கி எறியப்பட்ட கல் வேகமாக வீசி எறிகிறல். அங்கே எதுவும் அதை தாங்கிறதுக்கோ தங்கிறதுக்கோ இடம் இல்லைன்னா எங்கே வரும்? அது மாதிரி உடலை விட்ட உயிர் வேறு எங்கேயும் தங்காது. எங்கே தங்கும்? அது வேறு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் பக்கத்தில் உடனடியாக என்ன ஏற்றி வைக்கிறோம்? அந்த விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அந்த விளக்கில் அது தங்குது. அதுதான் விஷயம். இப்போது தேவதை அந்த மாதிரி எப்படி ஆன்மா ஒரு 20% தான் அதுக்கு நெருப்பு இருக்குது, அதனால் அது தங்கும். அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துலேருந்து மாறிடும். ஆனால் தேவதைகள் எப்பொழுதும் ஒளியிலே தங்குபவர்கள். அவளுக்கு காத்திரமே நம்மளுடைய காத்திரம் அதில் விளக்கில் தங்கி விலகிறோம். ஆனால் தேவதைகள் விளக்கில் தான் தங்குவாள். புரியுறதா? தேவதையை பற்றின நுட்பம் தெரிஞ்சுட்டா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். அந்த காலத்துலலாம் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணணும். இப்போவும் நம்ம சாமியை பார்த்து தரிசனம் பண்ணலாம். அவர்களுடைய பண்பு சார்ந்து ஒரு சில விஷயம் ரிசீவ்
பெற்றுக்கொள்ளுகிற பண்பு, அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த தலைப்பு முழுக்க அதை தான் பேசுகிறோம். அப்போ அந்த ஆன்மா போய் அந்த நெருப்பில் தங்கும்னு சொல்கிறதுனால, அது மாதிரி தேவதைக்கு உடல் எது? நெருப்பு. அந்த நெருப்பில் தான் அந்த தேவதை போய் தங்கிக்கும். உடனே எப்போ தங்கும் அப்படின்னா, மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமி யாவத் பூஜாவசானகம், ஆகமும் மிக அழகாக சொல்லுகிறது. எல்லா கோயிலையும் மூலஸ்தான சாமி பூஜை பண்ணுறோம். அப்படி வரும்போது நான் பூஜை பண்ணுற வரைக்கும் எது உள்ள இரு? இந்த கருங்கல் திருவுருத்தில் இரு. அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சோன்னா என்னடா போயிடும், திருப்பி ஆவாகனம் வேணும். நான் ஒரு தடவை பூஜை பண்ணிட்டேன்னா திருப்பியே நான் ஆவாகனம் பண்ணி தான் மறு தடவை பூஜை பண்ணுவேன். அப்போ ஆவாகனம்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி அழைப்புனா, அப்போ அந்த இடத்த விட்டு சாமி என்ன ஆகிடுது? வெளியில் போயிடுது. திருப்பி நான் என்ன கூப்பிட்றேன்? மத்தியானம் கூப்பிட்றேன். திருப்பி என்ன கூப்பிட்றேன்? சாயந்தரம் கூப்பிட்றேன். அப்போ ஒவ்வொரு வேலையிலையும் நான் யாவத் பூஜாவசானம், பூஜை பண்ணுற வரைக்கும் இரு, அதுக்கப்புறம் வெளில போய்டும். அப்படி அதுதான் விஷயம். இப்போ என்னென்னா, அது வெளியில் போகணும் உள்ளே வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். வெளிப்படும் ஒடுங்கும் அப்படி சொல்லணும். அதை என்னது? வெளிப்படும் ஒடுங்கும், தோற்றமும் ஒடுக்கமும் ஆயினான் கான்னு சொல்லுவான். லைட்டை போட்டு வைக்கிறோம், ஆஃப் பண்ணி வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பூஜை பண்ணினா லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. திரை போட்டுட்டு கதவை பூட்டிட்டேன்னா லைட் என்ன ஆகிடுது? ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி தேவதையை விளங்குவதும் ஒடுக்குவதுமாக செய்யக்கூடிய பண்பு. அப்போ தேவதை அந்த இடத்துல இருக்குது. விளங்கி தோன்ற அது தேவை. ஆனால் ஒடுங்கி தோன்ற அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணுமோ இல்லையோ? அது விட்டால் எங்கே போகும்? அது வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஜோதியில் ஏற்றுவோம் அதை. அதனால தான் இந்த நுந்தா விளக்கை வச்சுருக்கான். தேவதை இந்த விக்கிரகத்தில் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது பூஜை முடியறது அப்படின்னா எதுக்கு மாறிடும்? அந்த விளக்குக்கு மாறிடும். அது சாயந்தரம் பூஜை பண்ணுற வரைக்கும் மாறும். பள்ளியறைக்கு போனோன்னா சிவாச்சாரியாருடைய இதயத்துக்கு வரும். அங்கேருந்து அதை என்ன பண்ணிக்கணும்? இதயத்துக்கு ஹிருதயே சம்யோஜியன் தான் வருது. அப்போ அதுலேருந்து எங்கே கொண்டு வரணும்? ஹிருதயத்துக்கு கொண்டு வரணும். அப்போ அங்கே இல்லையான்னு கேட்கக்கூடாது. அங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணுறோம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது வேறு, மெயின் ஆஃப் பண்ணுறது வேறு. அந்த மெயின் ஆஃப் இதெல்லாம் நம்ம சொல்ல உடனே சிவாச்சாரியார் சிவனை சுவிட்ச் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நான் திருப்பியும் உங்கள் பாதார விந்தங்களை விழுந்து கேட்டுக்கிறேன். மின்சாரத்தை பற்றி விளக்கம் அளிக்கவில்லை நான். சுவிட்சுங்கிறது போட்டு ஆஃப் பண்ணுறது, அங்கே டோட்டலாகவே மெயின் ஆஃப் பண்ணுறது. அந்த மெயினை ஆஃப் பண்ணிட்டா அந்த கரண்ட் யாருக்கு? அந்த ஒரு பகுதி யாருக்கு வரும்? அந்த அதாவது நம்ம லைன்மேன்லாம் ஒரு குக்கி மாதிரி ஒரு கம்பி வச்சுருப்பாப்புல, வச்சு இப்படி இழுத்து விட்டு போயிடுவான். அந்த பக்கம் பூரா எதுவும் வராது. அப்படி தானே? அப்புறம் திருப்பி ஜாயின் அடிச்சா அந்த ஸ்பேனர் யார்கிட்ட இருக்க? சிவாச்சாரியார்கிட்ட. பள்ளியறை முடிஞ்சோன்னா அது இதயத்தில் ஒடுக்கின்னு போவோம். ஆக மொத்தம் ஒரு தேவதை என்பது ஒளியிலே தங்கக்கூடியது. ஒரு தேவதைக்கு ஒளி மிகச்சிறந்த உடல். அதுக்கு சௌரியமான உடல். யாருக்கு சௌரியமான உடல்? தேவதைக்கு. நம்ம ஆற்றுல இருக்கோம், ஆஃபீஸில் இருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம், இல்லை ஒரு வண்டியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு பல அசௌகரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆஃபீஸில் நம்ம எந்த அளவுக்கு பேச முடியுமோ அதுதான் பேச முடியும். ஆற்றுல இருக்கும்போது சௌக்கியமாக இருப்போம். அதே ரோட்டில் நிற்கிறோம், அந்த இடம் கிடைக்கிறோம், வண்டியில் வரோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சௌகரியங்கள் மாறி போகிறதா? நம்மளுடைய சுதந்திரம் மாறுறதா? அந்த மாதிரி சுவாமிங்கிறவர் மூலஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அவர் என்னவாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கார். அவருக்கு சுதந்திரம்லாம் என்ன இல்லை. இவனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சிவாச்சாரியார் சொல்லிகிட்டு இருக்கார். அதை நம்ம ஊர் பக்கம் சொல்கிறது உண்டு. உன் பொங்கச்சோறும் வேண்டாம், உன் பூசாரித்தனமும் வேண்டாம். ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் மக்கள். உன் பொங்கச்சோறும் வேண்டாம், உன் பூசாரித்தனம். அவன் படையல் பெருசாக போட்டுருவான். அப்போ தான் மாரியாத்தா அதில் சோத்தில் இப்படி கையை வைக்கும். ஆத்தா அவனுக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லைம்பான். அவன் ஊரில் இல்லாத பாதி பாவத்தை பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ இந்த சாமி சோத்தில் கையை வைக்கிறதா இல்லை வேண்டாமா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு சாமியும் பூசாரியும் நெருக்கமாக இருந்திருக்கான், பக்தர்கள் எப்படி இருந்திருக்கான், சாமியை பிடிச்சி அதுக்கிட்ட அனுகிரகம் வாங்குகிற பண்பை தெரிஞ்சுட்டு இருக்கா எல்லாரும். அதெல்லாம் நம்ம ஒரு நுட்பத்துக்காக சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொருள் சாமிக்கிட்ட போய் சேரணும். அப்படி சாமியை அனுபவிச்சுட்டார் அப்படின்னா அதனுடைய சௌக்கியத்தை பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லும். நான் உடனே பாகவதம் பேசலை.
நம்ம எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும். அவர் ஒரு புடி அள்ளி அந்த வாய்க்குள்ளே போடுறார், அந்த அவளை சர்வ சௌக்கியம் அவனுக்கு வந்துடுறது. 2வது புடி அள்ளி போடுறார், 3வது புடி அம்பாள் பக்கத்தில் தடுத்தாராம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அந்த அளவோடு இருந்து புசிக்க செய்கின்ற பூ உலக செல்வங்கள் அனைத்தையும் பெற்றான். அந்த அது மாதிரி தேவதை உள்ளே போயிடுத்து. யார் கொடுத்தாலோ அந்த திரவியத்தை சுவாமி அனுபவிச்சிருத்தோன்னா அதை கொடுத்தவாளுடைய தலைமுறை எப்பொழுதுமே சௌக்கியமாக இருக்கும். அப்படி தானே? அது மோட்சத்துக்காக கொடுக்குறானா போகத்துக்காக கொடுக்குறான், அந்த சுவாமிக்கிட்ட போகணும் அந்த பொருள். இப்போது அந்த மாதிரி இந்த விளக்கை நம்ம பார்க்குறோம். இந்த விளக்குங்கிறது அவர் சுதந்திரமாக இருக்கிறது. இந்த பூஜைங்கிறது அவர் ஆஃபீஸில் இருக்க மாதிரி. ஆஃபீஸில் இருக்குங்கும்போது சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியாது. அது ஒரு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வர்றார். சட்ட நேர்பட வந்திலாத சடற்கனை அப்படின்னு சொல்லிட்டா பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதான்னு அபிராமி பற்று மாதிரி சொல்ல முடியாது. அப்படி தானே? சொல்லலைன்னா மூச்சு விட்டுரும் எனக்கு. அதனால் அப்போ என்னது? பாரில் உன்னை சந்திப்பவர்களே, வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் யாராவனா விட நான் பார்க்கணும். அம்பாள் கடகடன் வாசலை விட்டு வெளில வந்துடுவா, வாடா சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருவா. அப்படி தானே? அப்போ அந்த எளிமை, நமக்காக எளிமை பெற வருகிறார். ஆனால் தான் சுபாவத்தில் அனைத்தையும் கடந்து நிற்கின்ற பண்பு. அந்த கடந்து நிற்கின்ற பண்பு வரும்போது அவர் எங்கே இருக்கார்? அந்த ஜோதிஷில் இருக்கார். அந்த விளக்கை தான் நொந்தா விளக்குன்னு சொல்கிறார், அந்த அணையாமல் எரியறதுக்கு. இது ஒரு பக்கம் நொந்தா விளக்குன்னா. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கான்னா, விளக்குலேயே பலவிதமான விளக்கு. நம்ம கோயிலில் அலங்கார தீபம் காட்டுறாங்க, பார்த்துருக்கீங்களா? திரையை தட்டினோன்னா முதல்ல ஒரு திரை, அந்த திரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மணி அடிப்பாங்க. மணி அடித்தோன்னா அந்த தூபம் வரும். முதல்ல ஒளியிலேருந்து புகை, அதுலேருந்து ஒத்தக்கலை அப்படி உள்ளே தெரியும். விளக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும். அப்போ திரை எடுக்க மாட்டாங்க, நெய் தீபத்தை காமிப்பாங்க, ஒரு மங்களான ஒரு ஒளி தெரியும். அதுக்கப்புறம் திரையை தள்ளினா அலங்கார தீபம் காட்டுவாங்க, அந்த ஒரு பெரிய ரத தீபம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பெரிய தத்துவம். ஆனால் அந்த தத்துவத்தினுடைய அந்த ரத தீபத்துக்கு என்ன, யார் அதிதேவதைன்னா சிவன். சாமிக்கு முன்னாடி நாகதீபம் காட்டுவாங்க. அந்த நாகதீபத்துக்கு கேது அதிதேவதை. ரிஷப தீபம்னு ஒன்று காட்டுவாங்க, முன்னாடி அதில் ரிஷபம் இருக்கும். முன்னாடி அந்த விளக்கிலேயே அப்படி காட்டக்கூடிய அந்த உபச்சார பொருளில் ரிஷபம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 திரி இருக்கும், அதை ஏற்றி காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது அதோட தேவதை தர்மதேவர். அப்போ ஒவ்வொரு விளக்கும் வேறு வேறு தேவதைகளை கொண்டு இருக்கிறது, வேறு வேறு தத்துவங்களை கொண்டு இருக்கிறது. நீ விளக்குனா எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். புருஷாமிருக தீபம்னு ஒரு தீபம் இருக்கும், பாதி கால் விலங்கு மாதிரி இருக்கும், பாதி கால் மனுஷன் மாதிரி இருக்கும். பாதி விலங்கு மாதிரி இருக்கும், பாதி மனுஷன் மாதிரி இருக்கும். இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர்லாம் இருக்கார் ஒழியோ, அந்த மாதிரி இருக்கும். அந்த தீபத்தை காட்டுவோம். அதுக்கு அதிதேவதை விஷ்ணு, புருஷாமிருக தெய்வம். அப்போ நீங்கள் அந்த தீபத்தில் யார் இருக்காப்பா? விஷ்ணு இருக்கார். பூர்ண கும்பம் அப்படின்னு ஒரு தீபம், குடத்தோட ஒரு 5 தட்டு அப்படி தீபாரணை எடுத்து காட்டுவா. அதுக்கு சிவன் அதிதேவதை, ருத்ரன் அதிதேவதை. சிவன் வேறு, ருத்ரன் வேறு. அப்போ அந்த ருத்ரன் அதிதேவதையாக இருக்கார். அப்போ எல்லா விளக்குக்குள்ளேயும் இந்த சாமி தான் இருக்குன்னு என்ன சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. அந்தந்த மந்திரம், அந்தந்த உபச்சாரம், அதுக்கு உண்டான அமைப்பு அதெல்லாம் இருந்தால் அந்த விளக்கில் அந்த தேவதை என்ன நிற்கும்? நின்று அனுகிரகம் பண்ணும். அப்போ அந்த தீபத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த தீபத்தை வழியாக தான் நீங்கள் உள்ளே இருக்கிற சிவனை பார்ப்பீங்க. அப்போ அந்த தேவதையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக என்ன கிடைக்கும்? இந்த கண் வழியாக நமக்கு உள்ளே போயிடும், அந்த வெளிச்சம் உள்ளே போய் அந்த ஒரு சாநித்தியத்தை நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். கோயில் தரிசனம்ங்கிறது மனிதனுடைய உடலை அல்ல, உள்ளம் அல்ல, அறிவை அல்ல, ஆன்மாவிலும் மாற்றத்தை செய்ய வல்ல ஆற்றலை உடையது. அது உங்களை மெல்ல மெல்ல திருத்த வல்லது. ஒரு கோயிலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க மருந்து குடிக்கிற மாதிரி, மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்க கொடுக்க அவனுடைய பேச்செல்லாம் என்ன போயிடும்? இழந்து போயிடும். அந்த மருந்து என்ன பண்ணுறது? உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறது. அந்த மாதிரி தரிசனம்ங்கிறது உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும்? வேலை செய்யும், உங்களுடைய அழுக்குகளை நீக்கிவிடும். அதனால தான் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுங்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ மேரு தீபத்துக்கு 12 ஆதித்யர்கள் அதிதேவதை. அப்போ ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு தேவதை இருக்கா மாதிரி மூலஸ்தானத்தில் இருக்கிற நொந்தா விளக்குங்கிறது அந்த சுவாமிக்கு உரியது. அதோடு மாத்திரம் அல்லாமல் நம்மள பல பேருக்கு குலதெய்வம் தெரியலேன்னு சொல்கிறா.
இது எதை கல்வெட்டில் வெட்டணும், இந்த நொந்தா விளக்கு போய் ஏன் கல்வெட்டில் வெட்டணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்காக தான் இந்த கதை. அதனால தான் அந்த நொந்தா விளக்கை இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் இறந்தவர்கள், உயிரோடு இருக்கிறவனுக்கு விஷயம் வேறு, இறந்த ஆன்மாக்கள். நிறைய பேர் குலதெய்வம் தெரியல, என்ன குலதெய்வம். அதே மாதிரி குடும்பத்தினுடைய பாரம்பரியம் தெரியல, எந்தெந்த விஷயத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி தெரியாதவாள்லாம் இந்த நொந்தா விளக்கு ஏற்றலாம். அதுதான் அதனுடைய சிறப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஜாதகத்தில் பிராயச்சித்தமாக இந்த நொந்தா விளக்கை சொல்லியிருக்கா. இந்த நொந்தா விளக்கை அந்த பிராயச்சித்தம் சொன்னவா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இதுலேருந்து இத்தனை நாளைக்கு போடுங்கோ அப்படின்னு சொல்லி விளக்கேற்றுறா. ஒரு சில சிக்கலான விஷயம் முடியவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. இது அரசர்களுக்கு சொல்லியிருக்கா. அரசருக்கே குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அவள் கோயிலுக்கு வந்து கேட்டிருக்கா. அப்படி கேட்கும்போது அவள் எதை பரிந்துரை பண்ணுறா, இந்த நொந்தா விளக்கை பரிந்துரை பண்ணுறா. அப்படி பண்ணும்போது தீர்க்க முடியாத கர்மாவை எது தீர்க்கும்? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மனசு ஒரு இடத்துல உட்காராது. நான் தியானம் பண்ணணும், மனசு தூக்கம் வருது சார், உட்கார முடியல. சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, பயமாக இருக்குது சார், வயசாகிட்டு குறுக்க இருக்க வண்டி கிண்டியமாக இருக்குது, கூட்டத்துக்கு போனால் அங்கேயும் கூட்டமாக இருக்குது, போய் நின்று சாமியை பார்க்குறதுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. பூஜை பண்ணலாம், அது ரொம்ப கஷ்டம் சார், தீட்சையெல்லாம் எடுத்துன்னு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ என்னெல்லாம் பண்ண முடியும்? எனக்கு அந்த பண்பு வரல. என்ன வரல? ஆலயம் தொழுவதற்கு உண்டான நீங்கள் சொல்கிற அந்த தீட்சை எடுத்துக்கிறதோ அந்த பண்போ எனக்கு எதுவுமே இல்லை, எந்த விதமான யோகிதா சக்தியுமே எனக்கு இல்லை அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுங்களேன். இல்லாத ஒருத்தருக்கு அவன் அப்பா பிரமாதமான ஆள், அவனுக்கு எல்லாம் வரணும்னு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிரண்யகசிபோட அப்பா சொன்ன மாதிரி இவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், பாக்கி எல்லாம் எனக்கு முரணான வழியில் எல்லாம் செய்கிறான்னு சொன்னான் பாருங்க. அந்த மாதிரி உதாரணம் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் என்னால் இயலாத ஒரு ஆள் அவருக்குள்ளே ஞானத்தை விதைக்கணும், அவருக்குள்ளே சிவஞானத்தை விளைக்கணும், அவளுக்குள்ளே அந்த பக்தி அந்த விஷயங்களை மாறுபடாது விதைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நொந்தா விளக்கை ஏற்ற சொல்கிறான். அவள் பேரில், யார் பேரில்? அவங்க பேரில் ஏற்றினா அவன் சாமியே கும்பிடல, கோயிலுக்கே வரல, அவன் பேரில் அவன் அப்பாவோ தாத்தாவோ அந்த நொந்தா விளக்கே ஏற்றுறா. அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கா பழைய காலத்தில். அந்த சிஸ்டப்படி அதை ஏற்றி விட்றா அப்படின்னா அவன் தானாக சாமி கும்பிடுவான், அவன் தானாக அந்த நெறிக்கு வருவான். இது எல்லாருக்கான ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் திடீர்னு அந்த சாப்டரை எடுத்து அவர் என்னமோ கல்வெட்டை கொடுத்ததுக்கு கோடி கும்பிடு, சாமி எங்கேயாவது இருந்து எங்கேயாவது ஒரு பிச்சை போடுவாரோ இல்லையோ அந்த மாதிரி நம்மளை நினைக்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாரை வேணாலும் இருங்கோ, அவள் பேரில் இந்த நொந்தா விளக்கை ஏற்றினால் அவள் தானாகவே சரியாகி அந்த பண்புக்கு வருவாள். அதை என்ன சொல்கிறார், அது மாதிரி ஏற்றி ஒரு மனிதன் வாழறவனை சரி பண்ணலாம். உள்ளம் சரியில்லைனாலும் பண்ணலாம், உடம்பு சரியில்லைன்னு பண்ணலாம், அறிவு சரியில்லைனாலும் பண்ணலாம். ஆன்மா இறந்து போய் அவளுக்கு யாருமே இல்லை, கர்மா பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, பண்ணுறதுக்கு காசு இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட எப்போ இறந்தான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏதோ காசிக்கு போனாம்பா, ராமேஸ்வரம் போனாம்பா, போனவனை காணும்பா, வரலேம்பா, அந்த மாதிரிலாம் விஷயங்களில் எந்த விதமான நாளும் நமக்கு தெரியலன்னு இந்த விளக்க ஏற்றலாம். இப்போ காசிக்கு போனவனே இறந்துட்டான்னு சொல்லுவீங்களா, உயிரோடு இருக்கான்னு சொல்லுவீங்களா? பழைய காலத்தில் பெரிய பிரச்சனை அது. இப்போ நம்ம எல்லாத்தையும் உட்காந்து எங்கே போனாலும் பின்னாடி நெட்வொர்க் வரும், அப்போ அங்கே வராது, சாமி தான் நெட்வொர்க்கு. அப்போ எல்லாம் சுவாமியை தொடர்ந்து போகணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த நொந்தா விளக்கை ஏற்றுறா. இந்த நொந்தா விளக்குங்கிறது இதே மாதிரி அந்த காலத்தில் அரசில் ஊழல் பண்ணிட்டான், ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டான், ஒரு சொத்தை சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் பிராய்ச்சித்தம் இந்த நொந்தா விளக்கு. இத்தனை விளக்கு ஏற்று அப்படின்பா, இத்தனை நாள் ஏற்று அப்படின்னு சொல்லிவிடுவா. அது மாதிரி ஏற்றுறது. அதே மாதிரி நான் சௌக்கியமாக இருக்கணும், என்னுடைய வாரிசுகள் இப்போ நான் சௌக்கியமாக இருக்கேன், அது குறையாமல் இருக்கணும் அப்படின்னு என்ன மாதிரி இருந்தால் கூட இந்த நொந்தா விளக்கேற்ற சொல்கிறான். விளக்கேற்றுறதுல அவ்வளோ பெரிய விஷயம் வச்சுருக்கா. அதை தேவாரம் ரொம்ப அழகாக சொல்லணும். விரும்பி அந்த விளக்கு யார் கொடுக்குறாளோ அவள் மாத்திரம் இது சாமிக்காக கொடுக்கப்படுறதுன்னு நினைக்கணும். விரும்பி நல் விளக்கு தூபம் ரெண்டும் சொல்லியிருக்கா பாருங்க.
திருக்கடையூர் சாமிக்கு தூபம் விசேஷம் காலகாலரில். அதனால் ஊதுவத்தி கலையநாயனார் சாமி பேரே கலையன். அதனால் அதில் இப்போ தீபத்தை பேசுவோம் நம்ம தூபத்துக்கு அப்புறம். இப்போ தீபம்ங்கிறது விரும்பினல் விளக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். விதியினால்னா விதி இருந்தால் தான் அந்த விளக்கை ஏற்ற முடியும். முதல் விஷயம், விதி தெரிஞ்சவா தான் அந்த விளக்கை ஏற்றணும். எந்த விதி? ஆகம விதி. இந்த விளக்கை இந்த மாதிரி ஏற்றி அதில் ஆவாகனம் பண்ணணும் அவளை. இப்போ இறந்தவாளாக இருந்தால் அந்த வழக்கில் அவள் என்ன பண்ணுவா? அந்த ஆன்மாவே ஆவாகனம் பண்ணுவாள். அதனால தான் மோட்ச தீபம்னு சொல்கிறோம். அது என்றைக்காவது ஒரு நாள் எரியும். ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நொந்தா விளக்குன்னு இந்த மாதிரி தெரியாதவாளுக்கு அவள் தலைமுறையில் நிறையா சொத்து வச்சுட்டு கர்மா பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இறந்து போனவாளுடைய சொத்தை ராஜா எடுத்து அவள் பேரில் நொந்தா விளக்கு எழுத சொல்லுவாள். இப்போ யாராவது இல்லை, வாரிசு இல்லை, அந்த நிலம் அவளுக்கு போய்டும், கோயிலுக்கு போய்டும். கோயில் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அந்த நிலம் அவனுது இல்லை. எவ்வளோ நேர்மை பாருங்க. அப்போ என்ன பண்ணுறான்? நொந்த விளக்கு ஏற்றுறான். அப்படி நொந்தா விளக்கு ஏற்றுனா அவனுக்கு மோட்சம். அந்த நொந்தா விளக்குக்குள்ளே அவ்வளவு ரகசியம் இருக்குது. அப்படி ஏற்றினால் எல்லா விதமான நலன்களும் தரும். அது மாதிரி குலதெய்வம் தெரியாதவா அந்த விளக்கை ஏற்றினா ஓடி வந்து சொல்லிவிடுவோம், நான் இந்த இடத்துல இருக்கேன். அவ்வளோது விஷயம் இந்த நொந்தா விளக்குக்குள்ளே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அனுபவிக்கணும், அறிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நொந்தா விளக்குக்கு இடம் கொடுத்துருக்கான். கோயிலுக்குன்னு ஒரு நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு ஒரு நாளைக்கு இந்த வழக்குக்கு இவ்வளவு நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதை நம்ம சொல்லும்போது நான் வந்து ஒரு சின்ன காப்பி அடிச்சுக்கிறேன், உங்களை கேட்டுண்டு இதை நான் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த நொந்தா விளக்கு ரூல் போட்டிருக்கான் பாருங்கள், எவ்வளோ அழகு பாருங்கள். கல்வெட்டில் துல்லியம் அப்படின்னா அப்படியே எடை போட்டு தூய்மையாக கரெக்டாக துல்லியம். ஸ்வஸ்தி ஸ்ரீ அந்த வருஷம் இது வந்து கிரந்தத்தில் இருக்குது. ஆமாம். ஸ்ரீமத் கீர்த்திக்கு மேல், கீர்த்திங்கிறது கிரந்தத்தில் இருக்குது, இக்கு தமிழில் இருக்குது, கல்வெட்டில் இருக்கிறது அப்படியே எடுத்துருக்கு. கீர்த்திக்கு மேல் கோ நேரின்மை கொண்டான். அந்த காலத்து கவர்மெண்ட் சாசனம், அந்த காலத்து கவர்மெண்ட்டுக்கு அரசாணை எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துது. கோ நேரின்மை கொண்டான், நெறின்மை கொண்டான்னு இதில் இருக்குது. கொஞ்சம் தமிழ் எப்படி தடுமாறி இருக்குமோ, இல்லை வெட்டினவாளுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நேரின்மை கொண்டான் அப்படின்னா அவனுக்கு சமானமான அரசன் இல்லை, அடித்து கொண்டுட்டான்னு அர்த்தம், அவன் பெரிய ஆளுன்னு அர்த்தம். அது யார் காலத்தில் அப்படின்னு அவன் சொல்கிறான். கோ நேரின்மை கொண்டான் திரிபுவன சக்கரவர்த்தி. வன அப்படிங்கிறது தமிழில் இருக்குது, திரிபு அப்படிங்கிறது வடமொழியில் இருக்குது. ரெண்டும் தெரிஞ்சால் தான் இந்த நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியுது. திரிபுவன சக்கரவர்த்தி எம்மண்டலமும் கொண்டருளி, அந்த இடத்த ஆட்சி அப்படி ஆட்சி செய்கிறான். கொண்டருளி பெருமாள் குலசேகர தேவர்க்கு, அந்த ராஜாவோட பேர் குலசேகர தேவன், குலசேகர தேவர்க்கு யாண்டு, யாண்டுன்னா ஆண்டு, வருஷம். அவன் ஆட்சி ஏற்றுண்டு 35வது வருஷம் ஆயிற்று. அவன் ஏற்றுன்னு 35வது வருஷம் முடிஞ்சு போயிடுது அவன் ஆட்சியில். அந்த 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 ராஜா ஆட்சி ஏற்றுண்டு எத்தனை வருஷம் ஆகுது? 35. அதை கணக்கு பண்ணுறான் அவன். அதில் இந்த ரூலை போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காரு? வருஷத்து திங்கட்கிழமையும், தெளிவாக எழுதுறான் பாருங்க, திங்கட்கிழமையும், அடுத்தது சதுர்தசியும் திதி. இதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா, இந்த சதுர்தசினா இறந்தவன் பேரில் ஏற்றுறது, திதி உயிரோடு இருக்கிறான்னா நட்சத்திரத்தில் ஏற்றுறது. அந்த துல்லியத்தை இங்கே கடைபிடிச்சிருக்கான் பாருங்கள். சதுர்தசியும் பெற்ற மூலத்து நாள், மூலத்து நாள் ஜெயங்கொண்ட சோழ, திருக்கடையூருக்கு பேர் ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு கீழ்கூற்று. கீழ்கூற்றுன்னா கிழக்கு பகுதின்னு அர்த்தம். கீழ்கூற்று மேற்கூற்று அப்படின்லாம் சொல்ல, மேற்கு பகுதி வடக்கு பகுதி தெற்கு, அந்த கீழ்கூற்று ஆக்கூர் நாட்டு, ஆக்கூர் நாடு பக்கத்தில் ஆக்கூர்னு ஊர் இருக்குது. அதுதான் முதல்ல பெரிய ஃபேமஸாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் எங்கே வந்திருக்கோம்? நான் சொல்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கி 1500 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் உள்ள தகவலை நம்ம படிக்கணும். அதில் இந்த நொந்தா விளக்கை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஆக்கூர் நாட்டு அம்பர் நாடு உட்பட்ட,
அந்த ஆக்கூர் நாட்டு ஆட்சியின் கீழே எது வருது? இந்த அம்பர் நாடு உட்பட்ட. அது ரொம்ப தெளிவாக எழுதுனா பாருங்க. உட்பட மேவிய இருக்கின்ற பிரம்மதேயம். பிரம்மதேயம்னா கொடுக்கப்பட்டது, இறைவன் பொருட்டு, கோயில் பொருட்டு, அந்தனர் பொருட்டு. பின்னாடி வரக்கூடிய தகவலை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொடுக்கப்பட்ட திருக்கடவூர் உடையார் திரு மயானமுடையார் பெருமாள் கோயில் தானத்துக்காக. அதை சொல்லிவிட்டு இந்நாயனார் திருநாமத்து காணி விளக்குப்புறம். இந்த விளக்குப்புறம் விளக்கேற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுறான், அந்த விஷயத்தையே கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது உடலாக சந்திராதித்த வரையில் இறையிலியாக. சந்திராதித்த வரையும்னா இதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும்னு எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். விளக்கேற்றுறதுக்கு இருக்கிற வரைக்கும் கல்லிலும் செப்பிலும் வெட்டு. கல்லில் வெட்டுக்கோ, செப்பில் வெட்டுக்கோ அப்படின்னு ராஜா என்ன பண்ணணும், ஆர்டர் கொடுக்கணும். கொடுத்தா தான் கல்வெட்டு போட முடியும். சும்மா செவுத்து முழுக்க எதையாவது எழுதி வைக்க முடியாது. ரூலு. காரணம் எழுத மாட்டான், தேவையில்லாமல் எழுத மாட்டான். அப்போ எவ்வளோ தூரம் கரெக்டாக எழுதிருக்கான் பாருங்க. வெட்டு வித்து கொள்கை. அதுக்கு என்ன சொன்னா பாருங்க, 6 மா நிலம்னா எனக்கு அளவு தெரியல. அதான் 6 மா நிலம் கொடுத்துருக்கான் ஒரு விளக்கு எரியறதுக்கு. 6 மாவுக்கு நாள் ஒன்றுக்கு நெய் உழக்கு. ஆமாம், நாள் ஒன்றுக்கு. அந்த 6 மா வச்சு சாகுபடி பண்ணி அதில் வரக்கூடிய சௌக்கியத்தை அனுபவிக்கிறவன் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? நாள் ஒன்றுக்கு உழக்கு. இதோ போட்டு பாருங்க. நாள் ஒன்றுக்கு உழக்காக 8வது சித்திரை மாதம் முதல் என்னைக்கு கொடுத்தாங்கிறதோ அங்கே எழுதுறான். இந்த டேட்லேருந்து ஏற்றின திருநுந்தா விளக்கு 1. உப்பாடா, இதை காப்பி அடிச்சுன்னா என்னால் படிக்க முடியும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நுந்தா விளக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சாதாரணமாக விளக்கேற்றுற மாதிரி நீங்கள் ஏற்றிட முடியாது. அந்த அந்த விளக்கு வந்து பர்மனெண்ட்டாக எரியறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாத்திரம்தான் அது அணையா விளக்குன்னு பேர். நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறோம், அதனால் நான் விளக்கு போடுற வேலையெல்லாம் தப்பாக சொல்லலை. என்றைக்காவது விளக்கு போடுறோம், வா சௌக்கியம், நீங்கள் விளக்கு போடுங்கோ, அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போகலை. ஒரு கல்வெட்டு செய்தி நுந்தா விளக்கு அப்படின்னு எதுக்கு கல்வெட்டில் வச்சுருக்காங்கன்னா, இது பேரில் 6 மா நிலம் இருக்குது. அந்த அந்த நிலத்தை வச்சு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு விளக்கேற்றிருக்கா. அப்போ சந்திரனும் சூரியனும் இருக்கிற வரைக்கும் அதை ஏற்றுன்னு சொல்லியிருக்கா. அப்படி ஏற்றுறவா மோட்சத்துக்கு போயிருக்கா. அதுதான் நுந்தா விளக்கு. அப்போ அந்த ஆத்மஸ்வரூபமாக அங்கே போய் இருக்கும். அந்த மாதிரி விளக்கு ஏற்றினால் அந்த இடத்துல சிவத்தோடு சேர்ந்து இருக்கும்போது சாமி கும்பிடுற சாமி சிவம். அப்படிதானே? என்னது? சாமி கும்பிடுற சாமி. அப்போ அந்த இடத்துல உங்கள் குலதெய்வம் உங்களை தடுமாறும்போது இந்த மாதிரி நொந்தா விளக்கு ஏற்றி வச்சா தானாக வந்துடும். தேடி வந்து நம்ம தான் செய்கிறோம். இதை காசு 600, 1001 என்னென்னலாம் வருது அந்த கல்வெட்டில். இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்டுறதுக்காக ஒரே ஒரு சாம்பிளுக்காக இதை எடுத்துருந்தேன். அது மாதிரி எல்லார் பேர்லேயும் ஒரு 100 பேர் கிட்ட அந்த நுந்தா விளக்கு ஏற்றிருக்கா. இவாளெல்லாம் இறந்த வாழ்க்கும் ஏற்றிருக்கா, இருக்கிற வாழ்க்கும் ஏற்றிருக்கா. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள வாழ்க்கும் அதில் என்ன ஏற்றிருக்கா? அதில் ஒரு விளக்கு இடையன் விளக்குன்னு யார் வேணாலும் விளக்கேற்றலான்னு இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஆள் தான் உள்ளே நுழையலாங்கிற மாதிரி சில வர்ணங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நான் ஜாதியை பற்றி பேசலை. திருப்பி உங்கள் பாதார கமலங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் வரலாற்று பதிவாக செய்கிறேன். அதில் இடையன் விளக்குன்னு ஒரு விளக்கு போடுறான்னா அப்போ எல்லாருக்குமே கோயிலில் இந்த நுந்தா விளக்கு ஏற்றுறதுக்கு ரைட் இருந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்குமே ஏற்றலாம், யார் வேணால் ஏற்றலாம். அந்த நிலத்தை சாகுபடி பண்ணி அந்த விளக்கோட டையப்பு, அது எரியறதுக்கு உண்டான காசு கட்டியிருக்கணும், நிதி வச்சுருக்கணும். இல்லைனா 30 காசுகள்னு எழுதுறான். 1160 காசுகள் அப்படின்லாம் அந்த காசுன்னு சொல்லி, காசுங்கிறது பெரிய தொகை போல இருக்குது. இப்போ காசுங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. நான் சொல்கிறது 1200 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டுலாம் திருக்கடையூரில் இருந்து எடுக்கும்போது அதை பற்றி நமக்கு ஒரு தகவல் இதில் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த நுந்தா விளக்குங்கிறது நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனையையும், ஏன்னா நம்ம சாமி கும்பிட முடியாத பிரச்சனை, கோயிலுக்கு போக முடியாத பிரச்சனை, குலதெய்வத்தை பார்க்க முடியாத பிரச்சனை, இதை என்கிட்ட நிறையா பேர் பார்க்குறவாள்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா. குலதெய்வம் தெரியாது, நாம் என்ன பண்ணலாம், பழியை இப்போ யார் பேரில் போடுறோம், நாங்கள்லாம் அவள்கிட்ட கேட்டோம், யாருமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்கிறோம். அப்போ வந்து சில சூழல் அப்படி இருக்கு, நம்ம யாரையும் சொல்ல முடியாது. எண்ணில் சிறு தெய்வம் பிறக்கும் பின் இறக்கும். சில தெய்வங்கள், சில குடும்ப தெய்வங்கள் அழிஞ்சு போயிடுது.
அது அடுத்தபடியாக பிறக்கும். அதுதான் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக மிக உயர்ந்த இடத்துல பிறந்து திருப்பி பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து அந்த இடத்த அதுவே கோயிலை கட்டின்னு திருப்பியும் அது கோயிலாக வந்து சேர்ந்துடும். குலதெய்வம் பிறக்கும் இறக்கும். அதனால் எண்ணில் சிறு தெய்வம், அந்த சிறு தெய்வம் வந்து பிறக்கும் இறக்கும். அந்த மாதிரி குலதெய்வம் விலகி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த தேவதையினுடைய ஆற்றலை நம்ம திருப்பியும் இந்த சரீரத்துக்கு நல்லது பண்ணிக்கணும்னா அந்த தெய்வம் பண்ணணுமோ இல்லையோ. அப்போ இந்த நுந்தா விளக்கு பெரிய வரமாக இருந்திருக்கு. இதை ஒரு டெபாசிட் மாதிரி போட்டு நம்ம காலத்தில் அதில் வரக்கூடிய வருமானத்தில் இதில் விளக்கேற்றுன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நமக்கெல்லாம் வழி சொல்லியிருக்கான். இதில் நிலம்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். கிழக்கு மேற்கு வடக்கே இல்லை தெற்கு இல்லை, அதில் என்னென்ன இருக்குது. மேல்படு பனையும் கீழ்ப்படு ஆமையும். என்னடா மேல்படு பனை கீழ்ப்படு ஆமை, எனக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன விஷயம் நான் அவரை கேட்டால் அவர் சொல்கிறார், மேல் பனைமரம் இருக்குது சாமி, மேலே வளர்ந்தது, கீழ்ப்படு ஆமை அப்படின்னு சொன்னால் குளம் இருக்குது சாமி அதுக்கு சொந்தமான இடத்துல அப்படிங்கிறேன். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான். ஒன்றுத்துக்கும் வருது. தரமிலி நிலம், தரம் இலி நிலம் அதில் வருது. தரமிலி நிலம்னா அதில் விவசாயம் பண்ண முடியாதான், சாதாரணமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். அதில் எதுக்கு பயன்படுத்துவாங்கிறது தெரியல, அதை அதில் குறிப்பிடலாம். அப்படி எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா, இந்த நிலம் இவனால் கொடுக்கப்பட்டது. அதனால் ஒன்றே ஒன்று தான் இந்த நந்தா விளக்கு அப்படிங்கிற தலைப்பிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு டெபாசிட் பண்ணி எங்கேயாவது ஒரு கோயிலில் நம்மளுடைய பேரில் ஒரு விளக்கு எரிஞ்சால் அந்த டெபாசிட்டை அதில் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? வந்துட்டே இருக்கணும். அது பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம எங்கே போனாலும் அது நம்மளை தேடி வந்துடும். உயிர் துணை நின் பதமே. அதுதான் அதுதான் சிவா சிவா அதுதான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஏதோ நமக்கு ஒரு சுவாமி ஏதோ சிந்தனையை கொடுத்ததுனால அவர் கொண்டு வந்து இதை ஏதோ காமிச்சார், இது உங்கள் ஊர் கல்வெட்டு சாமின்னார். எனக்கு அப்படியே மார்க்கண்டேயரை பார்த்தா மாதிரி சந்தோஷம். ஆமாம், கண்டிப்பாக மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ போய் ஏதாவது ஒரு பேங்க்கில் கரெக்டாக அந்த விளக்கேற்றுறதுக்காக ஒரு ஃபண்டை போட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அங்கே அமுச்சு விட்டணும். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். இப்போ உள்ள மெத்தடாலஜிக்கு இந்த டெபாசிட்னு ஏதோ வச்சுட்டுருக்காளே அதை வச்சுட்டு அவள் பேருக்கு அமிச்சாள். இல்லைன்னா ஒரு நிறுவனமாக இருந்து அவள் செஞ்சான்னா அவள் பேருக்கு அமிச்சா அவள் அதை பண்ணிப்பான். ஆனால் அந்த விளக்கே எரியணும். அந்த விளக்கு நம்ம பேரில் என்ன எரியணும்? அந்த நிதி வந்து நமக்குன்னு இல்லாததாக இருக்கணும். இப்போ கொடுத்துட்டான் பாருங்கள், நிலமாக இருந்தாலும் சரி காசாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட கொடுத்துட்டான்? அதில் அது கொடுத்தது வந்து மகாசபைன்னு சொல்கிறான். மகாசபையோம் திருச்சிற்றம்பலவன் எழுத்துன்னு சொல்கிறான். நான் எழுத்துன்னு சொன்னால் அந்த கல்வெட்டில் என்ன எழுத்துனேன் நான் நினச்சிட்டு இருக்கேன், நந்திநாகரி, தேவநாகரி, தமிழ், வடமொழி, இங்கிலீஷ் அதெல்லாம் எழுத்து. இந்த எழுத்து சொல்லலவன். எழுத்துனா என்னன்னா கையெழுத்து போட்டவன்னு அர்த்தம். இந்த எழுத்து இதுக்கெல்லாம் சான்று, இத்தனை பேரும் நாங்கள்லாம் சான்று கூட இருந்து இந்த மகாசபையில் கையெழுத்து போட்டிருக்கோம், இந்த நிலம் கோயிலுக்காக வாங்கியிருக்கோம்னு எழுதுகிறான். யாரும் ஒருத்தர் சாப்பாடு இவ்வளோ பணம் வாங்கி கேஷ் உள்ளே இருக்குன்னு 10 பேரை வச்சுன்னு சொல்லிவிடுறான். அதை யாரும் பின்னாடி என்ன எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அதுக்கு சான்று இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஒப்படை சேர்ந்து சான்று கொடுக்குறான். இந்த தர்மத்துக்கு சிதிலம் விதைத்தவர்கள் காலகால தேவரை எதிர்ப்பார்னு போடுறான். காலகால தேவருக்கு எதிர்ப்பு சாதாரண விஷயமா? அது தர்மத்தை ஆப்போசிட் பண்ணுறவனுக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறான். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான். அது மாதிரி நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ கோயில்களுக்கு போகிறோம், பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறோம், அதில் ஒரு நிதி, ஒரு நிரந்தர நிதி வைப்பு திட்டத்தை வச்சு அதை வந்து ஒரு கோயிலில் அந்த நிதியிலேருந்து எடுத்துங்கப்பா இந்த விளக்கேற்றிங்க, இல்லை நம்மளே எடுத்து அவள்கிட்ட கொடுத்தாலும். இதுக்கப்புறம் எனக்கு இதில் தெரியல, இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாராருக்கு என்னென்ன பிரச்சனையோ அவளுக்கு தந்தாலும் அதை பயன்படுத்திங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்த வார சிந்தனையாக கர்மேந்திரியம். அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரஸ்து.